பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு மூமினின் காரியம் ஆச்சரியமானது. அவனது காரியம் அனைத்தும் அவனுக்கு நல்லதாக அமைகிறது. ஒரு மூமினை தவிர வேறு எவருக்கும் இது நிகழ்வதில்லை. அவனுக்கு மகிழ்ச்சியான நிலை ஏற்பட்டால் நன்றி கூறுகிறான், அவனுக்கு நல்லதாகி விடுகிறது. அவனுக்கு தீயவை ஏற்பட்டால் பொறுமையாக இருக்கிறான், அது அவனுக்கு நல்லதாகி விடுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்ட போது மரண வேதனை அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்போது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்றைக்கு பின் உன் தந்தைக்கு கஷ்டம் என்பதில்லை என்றார்கள். அவர்கள் இருந்தபோது, தந்தையே, தன்னை அழைத்த இறைவனுக்கு பதில் அளித்து விட்டீர்கள். தந்தையே, தங்களின் ஒதுவும் இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கம்தான். தந்தையே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இதை எப்படி தெரிவிப்போம் என்று பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். அடக்கம் செய்துவிட்டு வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண்ணை போட உங்கள் மனம் தூண்டிவிட்டதா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளார் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், மகன் உயிர் ஊசலாடுகிறது, எங்களிடம் நீங்கள் வர வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆள் அனுப்பினார்கள். சலாம் கூறியவாறாக அவர் வந்தார். அவரிடம், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு அவன் எடுத்து கொண்டது உண்டு, மேலும் அவனுக்கு அவன் கொடுத்ததும் உண்டு. அவனிடத்தில் ஒவ்வொரு பொருளும் குறிப்பிட்ட தவணையில் தான் உண்டு. எனவே என் மகள் பொறுமையாக இருக்கட்டும், நல்லதை எதிர்பார்த்திருக்கட்டும் என்று கூறி அனுப்பினார்கள். தன்னிடம் கண்டிப்பாக அவர்கள் வர வேண்டும் என சத்தியமிட்டு கூறி மகளார் மீண்டும் ஒருவரை அனுப்பினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் மற்றும் சில நபி தோழர்களும் சென்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிறுவர் பேரன் தரப்பட்டார். அவரை தன் மடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். அப்போது அவர்களின் கண்களில் கண்ணீரை சொரிந்தன. உடனே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறைத்தூதர் அவர்களே, என்ன, நீங்களும் அழுகிறீர்கள் என்று கேட்டார். இதுதான் இரக்கமாகும். தன் அடியார்களின் இதயங்களில் இதை அல்லாஹ் ஏற்படுத்தி உள்ளான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில், தன் அடியார்களில் நாடியவர்களின் உள்ளத்திலே அதை ஆக்கியுள்ளான். தன் அடியார்களில் இரக்கமுடையோரிடம்தான் அல்லாஹ்வும் இரக்கம் கொள்கிறான் என்று உள்ளது.